சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் உள்ள லிட்டாவ் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு நகைக்கடையில் துணிகர கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அந்த நகைக்கடையின் உரிமையாளர் வயிற்றில் பலத்த காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இந்த நகைக்கடை அந்த பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் என்பதால் இந்த செய்தி அப்பகுதி தமிழர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லூசனில் உள்ள பெரும்பாலான தமிழர்கள் தங்கம் கொள்வனவு செய்ய செல்லும் பிரதான நகையகமாக இது உள்ளதாக உள்ளூர்வாசி ஒருவர் கவலையுடன் தெரிவித்துள்ளார். கொள்ளை சம்பவத்தின் போது 3 பேர் கொண்ட கும்பல் நகைக்கடைக்குள் புகுந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்தை சோதனையிட்டதில் சுவர்களில் தோட்டாக்கள் பாய்ந்த அடையாளங்கள் காணப்படுவதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய பிறகு கொள்ளையர்கள் காரில் தப்பி செல்ல முயன்றனர். அப்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவில் போலீசார் ஒரு காரை முற்றுகையிட்டு ஒருவரை வாகனத்தில் இருந்து வெளியே இழுத்து தரையில் வீழ்த்தி கைது செய்யும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. மற்றும் ஒரு வாகனத்தையும் போலீசார் தீவிரமாக சோதனையிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து லிட்டாவ் மற்றும் பேசல்ஸ்டாஸ் பகுதிகளில் ஆயுதம் ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டு அந்த இடங்கள் முற்றாக முடக்கப்பட்டுள்ளன. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் கைரேகைகள் மற்றும் ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். லூசன் போலீஸ் ஊடக பேச்சாளர் யானிக் புரோப்ஸ்ட் இந்த பாரிய போலீஸ் நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் துப்பாக்கிச்சூடு மற்றும் கைது செய்யப்பட்டவர்களின் பின்னணி குறித்து முழுமையான தகவல்களை போலீசார் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன.